உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்ககிட்ட அவர் ஏதாவது சொன்னாரா? ஆமா, என்கிட்ட மட்டும் இல்ல, பத்மா வீட்டில் எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான். ஏன் மங்கா அத்தை, சிவகாமி கூட இருந்தா. என்னங்க சொல்றீங்க? ஆமா அம்மோ, அதெல்லாம் சரி. அவருக்கு உன்னை பத்தி எல்லா விஷயமும் தெரியுமா என்ன? ஓ, நான் உங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை பத்தி ஒரு விஷயம் கேட்கத்தான் நைட்டு ஃபோன் பண்ணியிருந்தேன். சார் என்ன விஷயம் சார்? உங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல சார் 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 ஹலோ, அவங்கள பத்தி சொல்லணும். ஹலோ. ஏங்க, அவர் உங்ககிட்ட என்னங்க சொன்னாரு? என்னங்க, என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லாமோ. சரி, இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அவரு உன்னை பத்தின விவரத்தை சொல்லதான் சென்னைக்கு வந்தாரா? ஆமாங்க. அப்படி அவர் கிளம்பி வரும்போது தான் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, சரிதானே? ஆமாங்க, ஆனா அது யதார்த்தமா நடந்த ஆக்சிடென்ட் இல்லைங்க. அந்த படுபாவி ராஜவேலு தான் காரை வச்சு அடிச்சிட்டான். ஆமாங்க. ஆமா, அவருக்கு நடந்தது ஆக்சிடென்ட் தானா, இல்ல அவர் உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவரை தடுக்க யாராவது சதி செஞ்சிருக்காங்களா? அது என்னன்னு எனக்கு தெரியலங்க. இல்ல, நம்ம அன்பரசிய பத்தின உண்மை வெளியே தெரிஞ்சா ஆபத்துன்னு சொல்ற. இவருக்கு உன்னை பத்தின உண்மையை சொல்ல வந்தப்போ அப்பதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்ப ரெண்டு பேருக்கும் ஆபத்தா இருக்கிறவங்க ஒரே ஆளா இருக்கலாம் இல்லையா? அவங்களே ஆக்சிடென்ட் பண்ணிருக்க முடியும்ல. ஐயோ, இவர் என்ன கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மறைக்கிற உண்மையை வெளியே கொண்டு வர ட்ரை பண்றாரு. கடவுளே, இத சொன்னா அடுத்த நிமிஷம் அவர் மங்கா கிட்டயும் சிவகாமிட்டையும் போய் நிப்பாரு. அப்படி நடந்தா அடுத்த நிமிஷமே மங்காவால அன்பரசி உயிருக்கு ஆபத்து வந்துருமே. எனக்கு தெரியலங்க. இல்ல, இதுல ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. உண்மை ரொம்ப நாள் இருட்டிலேயே இருக்க முடியாது, அது எப்படியும் வெளியே வந்துதான் ஆகணும். எங்க அது இருக்கட்டும்ங்க, அவரு பேச ஆரம்பிச்சிட்டாரா? ஆமா அம்மு, சந்திரா சந்திரான்னு ஒரே வார்த்தையை தான் திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அம்மு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ என்கிட்ட சத்தியம் வாங்கினாலும் ரொம்ப நாளைக்கு இந்த உண்மையை மறைக்க முடியாது. என்னங்க சொல்றீங்க? அன்பரசியையும் உங்க பையனையும் நான் ஆசீர்வாதம் பண்ணது யதார்த்தமா நடந்தது இல்ல. ஆமா, இது இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு. சொல்ல போனா இப்போ இங்க நடந்த விஷயம் நானும் இல்ல நீங்களும் நினைச்சு நடந்ததில்ல. ஜானகி அம்மா சொன்ன மாதிரி இது அந்த பிரபஞ்சத்தை படைச்சி ஆள்ற அந்த கடவுளோட செயல். ஆமா, பண்ற தப்பு எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு கடவுள் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கீங்க. மங்கா, இப்பதான் சிவகாமிய சொன்னேன், திரும்பவும் நீ ஆரம்பிக்காத. ஆமா, அமைதியாயிரு. அனன்யா, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க.
ஆசீர்வாதம் வாங்கிக்க. அனன்யா, எப்ப பார்த்தாலும் இவளால ஏதாவது பிரச்சனை தான். இவளை வச்சுக்கிட்டு ஒரு நாள் கூட எங்களால நிம்மதியா இருக்க முடியல. சாமிஜி, இங்க நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல ஜானகி அம்மா, இந்த பக்கமா ஒரு கோவிலுக்கு வந்த, அப்படியே உங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் சாமிஜி, இது வரைக்கும் என் மூத்த மருமகளை பத்தியும் எந்த தகவலும் தெரியல. இந்த கிழவிக்கு எப்பவும் அவங்கள பத்தி தான் நினைப்பு. இந்த சாமியார் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. இரு, இப்ப என்ன, விடு, நான் பாத்துக்கிறேன். எப்படிமா? பத்மா, உங்க மருமக மனசு சங்கடப்பட்டு போறால, வாங்க போய் சமாதானப்படுத்துவோம். சரி, வாங்க வாங்க. அம்மோ, நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்றேன். ஆனா நீ அதை கேட்டு அதிர்ச்சி ஆகக்கூடாது. என்னங்க? என்னன்னு சொல்லுங்க. அன்பரசி என் பொண்ணுங்கிற விஷயத்த நீ வாங்கின சத்தியத்துக்காக நான் வேணும்னா அதை எல்லார்கிட்டையும் மறைச்சு உள்ளுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனா ஆனா நான் என் வாயால அன்பரசி என் பொண்ணுதான்னு வெளியில சொல்லலைனாலும் அந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய போற நேரம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு அம்மோ. என்னங்க? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க யார்கிட்டயும் சொல்லாம அது எப்படி உண்மை வெளியே வரும்? என்ன அம்மோ நீ? நான் தான் சத்தியம் பண்ணிருக்கேன்ல, கண்டிப்பா நான் அதை சொல்லவே மாட்டேன். என்னங்க நீங்க குழப்பிட்டே இருக்கீங்க? நீங்க சொல்லாம வேற யார் சொல்லுவாங்க? இந்த விஷயம் எனக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதே. இன்னுமா உனக்கு புரியல? இவ்வளோ நாளா பேசாதே இருந்த ராமச்சந்திரன் இப்ப என் பேரை சொன்ன மாதிரி அவருக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையையும் வாயை திறந்து சொல்ல இன்னும் எவ்வளவு நாள் ஆக போகுது நீயே சொல்லு. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அவர் எல்லா உண்மையும் சொல்லதான் போறாரு. ஏங்க அப்படி சொல்றீங்க? ஆமா அம்மு, அப்படி மட்டும் அவர் உண்மையை சொல்லிட்டாருன்னா அடுத்த நிமிஷமே எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.